நெஞ்சோடு கலந்தவளே, என் உயிரோடு உறைந்தவளே, எனக்காக பிறந்தவளே, என் உயிரே. பர்த்டே எல்லாம் இல்லமோ, மைனாக்காக்கு கேக்குனா ரொம்ப பிடிக்கும்ல, அதனால தான் கேக் வாங்கியிருக்கோம். என்ன மைனா செல்லம், உனக்கு பர்பிள் கலர் கேக்னா பிடிக்கும்ல, அதான் டாக்டர் அங்கிள் உனக்கு பர்பிள் கலர் கேக் வாங்கியிருக்கேன். பிடிச்சிருக்காடா? இல்ல டாக்டர் அங்கிள், எனக்கு கேக் வேண்டாம். அப்பா மைனாக்காக்கு கேக் வேண்டாமா? அப்பனா ஃபில்லா கேக்குமே பாப்பாக்கு தான். அம்மோ நீ கொஞ்சம் சும்மா இருடா. மைனா ஏன்டா, ஏன் வேணாங்கிற? உனக்கு கேக்னா பிடிக்கும்ல? பிடிக்கும் டாக்டர் அங்கிள், ஆனா இப்ப வேண்டாம். எங்க நம்மளும் என்னெல்லாமோ பண்ணி பார்த்துட்டோம், வெளியே கூட்டிட்டு வந்தோம், அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்து பார்த்துட்டோம், அப்பவும் அவ சரியாக மாட்டேங்கிறாளேங்க. இரு ஐஷு, அப்படி உடனே எல்லாம் சரியாயிருவாளா? கொஞ்சம் கொஞ்சமா தான் சரியாவா, இரு. அப்பா நம்ம இந்த கேக் வெட்டி ஹாப்பி பர்த்டே கொண்டாடலாம்ப்பா. மைனக்கா வா, நம்ம இந்த கேக் வெட்டி ஹாப்பி பர்த்டே கொண்டாடலாம், ஜாலியா இருக்கும். இல்ல நான் வரல. ஏன் மைனக்கா வரல சொல்லுடா? கேக் வெட்டி ஹாப்பி பர்த்டே பாட்டெல்லாம் பாடலாம், ஜாலியா இருக்கும்ல. இல்ல எனக்கு வேண்டாம். மைனக்கா அப்படி சொல்லாதா, நம்ம பாட்டு பாடி ஹாப்பி பர்த்டே கொண்டாடினா ஜாலியா இருக்கும். வா மைனக்கா. பாப்பாவோட ஹாப்பி பர்த்டே கொண்டாட வரலன்னா அப்புறம் பாப்பா அழுவேன். இல்ல ரியா, எனக்கு இப்ப ஹாப்பி பர்த்டே எல்லாம் கொண்டாட தோணல. அம்மா யாருக்கு ஹாப்பி பர்த்டே? யாருக்கு ஹாப்பி பர்த்டே தெரியலையே. இது அப்பாக்கு கேட்டு சொல்லுடா. அப்பா யாருக்கு ஹாப்பி பர்த்டே? யாருக்கு ஹாப்பி பர்த்டேனா அப்பாக்கு தாண்டா ஹாப்பி பர்த்டே. ஹை அப்பாக்கு ஹாப்பி பர்த்டே? ஆமாண்டாமோ, அப்பாக்கு தான் ஹாப்பி பர்த்டே. மைனா செல்லம், இன்னைக்கு டாக்டர் அங்கிளுக்கு ஹாப்பி பர்த்டே. நீயும் ரியா பாப்பாவும் சேர்ந்து டாக்டர் அங்கிளுக்கு ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடுவீங்களா? எங்க என்ன சொல்றீங்க? இரு ஐஷு, அப்படியாவது அவ சரியாகிறாளான்னு பாப்போம். மைனக்கா இன்னைக்கு அப்பாக்கு ஹாப்பி பர்த்டேயா, நம்ம ரெண்டு பேரும் அப்பாக்கு ஹாப்பி பர்த்டே பாட்டு பாடலாம். வா மைனக்கா. இரியா, நீ முதல்ல பாடு, அப்ப நீ பாடுறத கேட்டு மைனாக்காவும் பாடுவா. சரி, அப்பனா நான் ஃபர்ஸ்ட் பாடுறேன் மைனக்கா, அப்பனா நீ பாடு. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்பா. ஹாப்பி பர்த்டே பலூனே, ஹாப்பி பர்த்டே பலூனே, ஹாப்பி பர்த்டே பலூனே. மைனக்கா இப்ப பாப்பா பாடினல்ல, இதே மாதிரி நீ பாடு. அம்மா மைனக்கா பாடவே மாட்டீடா. சரி பாடலன்னா பரவாயில்ல ரியா, விடு. என்னங்க பண்றது? சரி, நீ ரியாவை கூட்டிட்டு அந்த பக்கம் போ, நான் மைனாட்ட பேசிக்கிறேன். சரிங்க. ரியா வா, நம்ம அந்த பக்கம் போய் விளையாடலாம். இல்ல நான் வர மாட்டேன். அப்பாக்கு ஹாப்பி பர்த்டே பாடணும், கேக் வெட்டணும், அப்புறம் பல்லு எல்லாம் பறக்க விடணும். இரியா, நீ ஒன்றும் பறக்க விட வேண்டாம். மைனாக்கா சோகமா இருக்கால்ல, அப்பா மைனாக்கா கிட்ட பேசணுமாமா. நீ வா, நம்ம அந்த பக்கமா போய் விளையாடலாம். மைனக்கா ஏன் சோமாக்கா? ஏன் மைனக்கா சோமாக்கா? ரியா, அதெல்லாம் அப்பா பேசிக்குவாரு. நீ வா, நம்ம அந்த பக்கம் போய் விளையாடலாம். அப்பனா ஆடு அப்பாக்கு ஹாப்பி பர்த்டே கேக் பாடுவா. ஐயோ ரியா, சரி வா, நம்ம கேக் எடுத்துட்டு அந்த பக்கமா போய் அம்மாக்கு ஹாப்பி பர்த்டே பாடலாம். ஹை இன்னைக்கு அம்மாக்கு ஹாப்பி பர்த்டேயா? சரி அப்பனா பாப்பா அம்மாக்கு ஹாப்பி பர்த்டே பாடுடா. சரி, நம்ம அந்த பக்கம் போய் பாடலாம். வா. எங்க நீங்க மைனாட்ட பேசுங்க. இனிலா நீ கேளு அப்பா கிட்ட. டேய் எனக்கு பயமா இருக்குடா, நீ கேளு ஆதி. ஐயோ நான் கேட்டா அப்பா என்ன அடிச்சிருவாரு, ஆனா உன்னை எதுவுமே சொல்ல மாட்டாரு. அப்பாக்கு நீ தான் சொல்லும், நீ கேட்டாதான் சரின்னு சொல்லுவாரு. நீ கேளு நிலா. அப்பா மட்டும் இருந்தா கூட நான் கேட்டுடுவேன், ஆனா அம்மாவும் இருக்காங்களே. நான் கேட்டா அம்மா என்ன திட்டுவாங்க. அம்மானா உன்னை தான் திட்ட மாட்டாங்க. நீ கேளு ஆதி.
என் தங்கம் சீதாக்கு எப்ப டேட் சொல்லியிருக்காங்க? இன்னும் 15 நாள் இருக்கு மாமா. ஆனா 15 நாளெல்லாம் சொல்ல முடியாது மாமா, அதுக்கு முன்னாடியே ஆயிடும் நினைக்கிறேன். அப்படின்னா எப்பவுமே அவ கூடியே இரு தங்கம், பார்த்து கவனமா பாத்துக்க. எங்கேயாவது வேலை இதுன்னு சொல்லிட்டு அவளை தனியா விட்டுட்டாலாம் எங்கேயும் போயிடாத, கூடவே இரு. இல்ல மாமா, நான் கூடவே தான் இருக்கேன். எனக்கு ஏதாவது வேலை இருந்தா கூட அத்தை கிட்ட சொல்லி பக்கத்துல இருக்க சொல்லிட்டு தான் போறேன். சரி தங்கம். அப்புறம் சீதா கிட்ட கொஞ்சம் முடியலன்னா கூட சொல்லு தங்கம். ஏன்னா டவுனுக்கு போகணும், உடனே எல்லாம் போக முடியாது, கொஞ்சம் நேரம் ஆகும். அவ பாட்டுக்கு பரவாயில்ல கொஞ்சம் பொறுத்துக்கலாம்னு சொல்லிட்டு எல்லாம் காத்திருக்க வேண்டாம். கொஞ்சம் முடியலன்னு தோணும் போதே சொல்லிடு. இல்ல மாமா, நான் சொல்லியிருக்கேன். அப்புறம் அவளும் நர்ஸு தானே மாமா, அவளுக்கும் தெரியுமே. அதெல்லாம் கொஞ்சம் முடியலன்னு தோணும் போதே அவ சொல்லிடுவா. சரி தங்கம். அப்புறம் அரவிந்த் எங்க டியூட்டிக்கு போயிட்டானா? அவன் காலையிலேயே போயிட்டான் மாமா. அப்பா, ரெண்டு பேரும் இங்க என்ன பண்றீங்க? ரெண்டு பேரையும் சாப்பிட சொல்லி தட்டுல சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு தானே வந்தேன். சாப்பிட்டு முடிச்சிட்டீங்களா அதுக்குள்ள? நாங்க அப்பவே சாப்பிட்டு முடிச்சிட்டோம்மா. ஆமா, நாங்க அப்பவே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். நாங்க அப்பா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசுறதுக்காக வந்திருக்கோம். அப்பா கிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா? அப்படி என்னடா முக்கியமான விஷயம்? டேய், அப்பா கிட்ட முக்கியமான விஷயம் பேசுற அளவுக்கு ரெண்டு பேரும் பெரிய பிள்ளைங்களா ஆயிட்டீங்களா? சரி, என்ன விஷயம் சொல்லுங்க. டேய் ஆதி, நீ சொல்லுடா. நான் தான் சொன்னல, நான் சொன்ன அப்பா என்ன அடிச்சிடுவாரு. நீயே சொல்லு நிலா. ஐயோ சரி, நானே சொல்றேன். நிலா, ஆதி நீயும் ரகசியமா பேசுறத பார்த்தா ஏதோ பெரிய விஷயம் போலயே. என்னன்னு சொல்லுங்க ரெண்டு பேரும். அது அப்பா, நம்ம ஊர்ல புதுசா ஒரு பார்க்கு திறந்திருக்காங்க. அந்த பார்க்குக்கு ஆதிக்கும் எனக்கும் போகணும் போல இருக்கு. அங்க எங்களை கூட்டிட்டு போவீங்களா? அதானே பார்த்தேன். ரெண்டு பேரும் ஊர் சுத்துறதை தவிர வேற எந்த விஷயத்துக்காக இப்படி கொனிஞ்சு வந்து கேட்பீங்கன்னு. அடிக்கிற வெயிலுக்கு வீட்டை விட்டு வெளியே கூட போக முடியல. இதுல உங்களை பார்க்குக்கு தான் கூட்டிட்டு போறாங்க. அதெல்லாம் ஒன்றும் போக முடியாது. வீட்டுக்குள்ளேயே விளையாடுறதுனா விளையாடுங்க, வேற எங்கேயும் வெளியெல்லாம் போக கூடாது. அப்பா தங்கம் சும்மா இரு. இப்ப அவங்க என்ன கேட்டுட்டாங்க? பார்க்குக்கு கூட்டிட்டு போவீங்களான்னு தானே கேட்டாங்க. அது இல்ல மாமா, இப்ப வெயில் வேற ரொம்ப ஓவரா இருக்கு, வெளியெல்லாம் எங்கேயுமே போக முடியல. அது இல்லாம சீத்த பக்கத்துல வேற ஆள் வேணும். இவங்களெல்லாம் பார்க்குக்கு யார் கூட்டிட்டு போறது? அதுக்குன்னு பிள்ளைங்க பாவம் எவ்வளவு நேரம் தான் வீட்டுக்குள்ளேயே விளையாடிட்டு இருப்பாங்க. வெயிலுங்கிறதுனால வெளியும் விளையாட முடியல. அதுங்களுக்கும் ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும்ல. பகல்ல வேண்டாம், சாயந்தரத்துல வெயில் எல்லாம் தாழ்ந்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பார்க்குக்கெல்லாம் கூட்டிட்டு போலாம்ல. மாமா, சாயந்தரம் கூட்டிட்டு போலான்னா சாயந்தரம் வீட்டுல வேலையெல்லாம் தொடங்கிரும். அதுக்கப்புறம் அம்மாக்கு அம்மாச்சிக்கு எல்லாத்துக்கும் டயர்ட் ஆயிடும். அவங்கெல்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு போயிருவாங்க. அப்புறம் சீதா வேற தனியா இருப்பா, அவ கூடயும் ஆள் வேணும். வீட்டுல சமையல் வீட்டு வேலை எல்லாம் பார்க்கணும். எனக்கும் நேரம் இல்ல. எப்படி மாமா சாயந்தரத்துல கூட்டிட்டு போறது? ஏன் தங்கம், வீட்டுல இவ்வளவு பேர் இருக்கும், குழந்தைங்களை கொஞ்ச நேரம் பார்க்குக்கு கூட்டிட்டு போறதுக்கு கூட யாருக்கும் நேரம் இல்லையா? எனக்கு தோட்டத்துல இப்ப ஏகப்பட்ட வேலை, இல்லைன்னா நானாவது கூட்டிட்டு போவேன். சரி, உங்களுக்கு எல்லாருக்கும் வேலைன்னா உன் தம்பி அன்பு எங்க? அவன் சும்மா தானே இருக்கான், அவனை கூட்டிட்டு போக சொல்லலாம் தானே? அக்கா, அன்பு வாடா. இப்பதான் மாமா உன்னை பத்தி சொல்லிட்டு இருந்தாரு, கரெக்டா வந்துட்ட. உனக்கு 100 ஐஸ்டா. இந்த ஆளு என்ன பத்தி என்ன சொல்லியிருக்க போறாரு? ஏதாவது குத்தம் தான் சொல்லியிருப்பாரு. என்ன பத்தியா? என்ன பத்தி என்னக்கா பேசிட்டு இருந்தீங்க? கலெக்டர் சார் என்ன இப்பெல்லாம் இந்த பக்கம் வர்றது இல்ல, ரொம்ப பிஸி ஆயிட்டாரா, இல்ல கையெழுத்து போடுறதுக்கு கிளம்பி போயிட்டாரான்னு கேட்டுக்கிட்டு இருந்தேன். என்ன கலாய்க்கலன்னா இந்த ஆளுக்கு தூக்கம் வராதே. மாமா சும்மா இருங்க மாமா. டே அன்பு, அவர் சும்மா விளையாட்டுக்கு சொல்றாருடா. அது ஆதியும் நிலாவும் பார்க்குக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கடா. அதான் நீ ஃப்ரீயா இருந்தா கூட்டிட்டு போவியா என்னன்னு கேட்டுட்டு இருந்தாரு. ஃப்ரீயா இல்லாம பின்ன சார் என்ன கலெக்டர் வேலையை பாக்குறாரு? வெட்டியா தானே இருக்காரு, கூட்டிட்டு போக சொல்லு. அக்கா, மாமா என்னக்கா சொல்றாரு? நான் என்ன வெட்டியாவா இருக்கேன்? நானும் இப்ப வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன், ஆம்புலன்ஸ் டிரைவரா இருக்கேன். அது அவருக்கு தெரியுமா தெரியாதா? ஆமா, டிரைவர் வேலையெல்லாம் ஒரு பெரிய வேலை பாரு. அதை வச்சுக்கிட்டு இன்னும் 2 மாசத்துல கல்யாணம் வேற ஆக போகுது. என்னதான் பண்ண போறானோ? ஏன்க்கா டிரைவர் வேலைன்னா எனக்கு கேவலமா? அந்த டிரைவர் வேலையை வச்சுக்கிட்டு தானே மாமா உன்ன கல்யாணம் பண்ணாரு. டே அன்பு, தங்கம் டிரைவர் வேலைன்னு இல்ல, எந்த வேலையுமே கேவலம் கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான். ஆனா அந்த டிரைவர் வேலையை வச்சுக்கிட்டு ஒரு குடும்பத்தை பொறுப்பா நடத்துற அளவுக்கு எனக்கு பொறுப்பு இருந்துச்சு. அந்த பொறுப்பு இவனுக்கு இருக்கான்னு கேளு. அக்கா, சும்மா எனக்கு பொறுப்பில்லைன்னு சொல்ல வேண்டாம்னு சொல்லுக்கா. கல்யாணம் பண்ணி குடும்பத்தை நான் எப்படி பொறுப்பா பாத்துக்கிறேன்னு நான் பாத்துக்கும் போது அவர் தெரிஞ்சுக்க சொல்லு. இன்னும் 2 மாசத்துல தெரியதானே போகுது. சின்ராசு தங்கச்சிக்கும் இவனுக்கும் 2 மாசத்துல கல்யாணம் வேற முடிவு பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இவன் எப்படி குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிறான்னு நானும் பார்க்க தானே போறேன். ஐயோ, இவங்க அந்த கல்யாணத்தை பத்தியா பேசிட்டு இருக்காங்க? ஐயோ ஆமல்ல, அன்னைக்கு வேற இந்த சஞ்சனாவை பொண்ணு பார்க்க போய் கல்யாணத்துக்கு சம்மதம் வேற சொல்லிட்டோம்ல. 2 மாசத்துல கல்யாணம் வேற முடிவு பண்ணிருக்காங்க. இப்ப எப்படியாவது அந்த கல்யாணத்தை வேண்டான்னு சொல்லி நிறுத்தணுமே. என்ன பண்றது?
இங்க பாரு தங்கம், டிரைவர் வேலையெல்லாம் நல்ல வேலை தான். ஆனா இந்த காலத்துல அந்த டிரைவர் வேலையை வச்சுக்கிட்டு எல்லாம் குடும்பத்தை நல்லபடியா பொறுப்பெல்லாம் பாத்துக்க முடியாது. கல்யாணத்துக்கு அப்புறம் உட்காந்து படிச்சு அரியர் எக்ஸாம் எழுத போனா அது அவனுக்கு தான் கேவலம். அதனால கல்யாணத்துக்கு முன்னாடியே அவன் வச்சிருக்கிற 48 அரியரையும் எழுதி பாஸ் பண்ண சொல்லு. கா, மாமா ஓவரா பேசுறாரு, சொல்லி வச்சுக்கோ. நான் அரியர் கிளியர் பண்ண என்ன, கிளியர் பண்ணலனா என்ன? இப்ப என்ன இதை விட நல்ல வேலை என்னால வாங்க முடியாதா? ஆமா, 48 அரியரை வச்சுக்கிட்டு உனக்கு வேலை கொடுக்கறதுக்கு அங்க அம்பானி கம்பெனில காத்துக்கிட்டு இருக்காங்க. கா, என்னக்கா விட்டா ரொம்ப ஓவரா தான் 48 அரியர்னு கேவலப்படுத்திட்டு இருக்காரு. என்ன என்னால இந்த 48 அரியர் எழுதி பாஸ் பண்ண முடியாதா? டேய், முடிஞ்சா பாஸ் பண்ணி காட்டுறா. கா வேணக்கா, என்னை பத்தி அவருக்கு நல்லா தெரியும். ஒரு விஷயத்த நான் பண்றேன்னு சொல்லிட்டேன்னா கண்டிப்பா பண்ணுவேன். அப்புறம் கடைசியில நான் 48 அரியர் எழுதி பாஸ் பண்ணிட்டேன்னா அவர் முகத்தை கொண்டு போய் எங்க வச்சு பாருன்னு கேளுக்கா. டேய், நான் என் முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்கிறதுன்னு அப்புறமா முடிவு பண்ணிக்கிறேன். முதல்ல நீ பெரிய இவனா இருந்தா அந்த 48 அரியரையும் எழுதி பாஸ் பண்ணி காட்டுறா பாக்கலாம். ஐயோ மாமா, ஏன் மாமா? தங்கம், நீ சும்மா இரு. ஏன் என்னால முடியாதா? கா, இப்ப சொல்றேன், அவர் எழுதி வச்சுக்க சொல்லு. 48 அரியரை கிளியர் பண்ணி டிகிரியை வாங்கிட்டு வந்து அவர் கையில கொடுக்கறனா இல்லையான்னு பாரு. டேய், முதல்ல பாஸ் பண்ணிட்டு வாடா, அப்புறம் பார்க்கலாம். மாமா, 48 அரியரை கிளியர் பண்ணி காட்டுறேன். காட்டுறா பாப்போம். என் பேரு ஊரில் படிக்காதவன், ஆனாலும் பொய்யா நடிக்காதவன், 6 டிகிரி முடிக்காதவன், யார் கால வார துடிக்காதவன். புரட்சி தலைவர் எங்கடா படிச்சாரு, டாக்டர் பட்டா கொடுத்தாங்கப்பா. ஐயா கலைஞர் எழுதாத எழுத்தா எந்த காலேஜ் போனாரப்பா. நான் படிச்ச நல்ல பாடம் தான் இது வெற்றி வேலா, நம்ம ஆட்டம் தான் எகிறது துள்ளா. மைனாக்குட்டி, டாக்டர் அங்கிளுக்கு உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். நம்ம பேசலாமா? சரி. இப்போ மைனாக்குட்டி எதுக்கு இவ்வளோ ஃபீல் பண்றீங்க? என்னாச்சு இப்போ? டாக்டர் அங்கிள், என்னோட அம்மா அப்பா யாரு? ஏன் அவங்க என்ன விட்டுட்டு போயிட்டாங்க? மைனா, இங்க பாரு, உன் அம்மா அப்பா யாரு, ஏன் விட்டுட்டு போயிட்டாங்க அப்படியெல்லாம் நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா உனக்கு சக்தி தான் அப்பா, கையல் தான் அம்மா. இல்ல டாக்டர் அங்கிள், அவங்க என் அம்மா அப்பா இல்ல. அவங்க முகிலுக்கு தான் அம்மா அப்பா. ஏன் மைனா செல்லம் அப்படி சொல்ற? என்னைக்காவது அவங்க முகிலுக்கு ஏதாவது வாங்கி கொடுத்துட்டு உனக்கு வாங்கி கொடுக்காம இருந்திருக்காங்களா? இல்ல முகில் மேல பாசம் காமிச்சிட்டு உன் மேல பாசம் காமிக்காம இருந்திருக்காங்களா? இல்ல முகில எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போயிட்டு உன்னை கூட்டிட்டு போகாம இருந்திருக்காங்களா? இல்ல, அப்படியெல்லாம் இல்ல. ஆனா நான் அவங்க குழந்தை இல்ல, என்ன ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்து தான் வளர்த்தேன்னு அம்மா சொன்னாங்க. சரி, அம்மா சொன்னதுனால தானே உனக்கு அது தெரிஞ்சது. ஒருவேளை அவங்க சொல்லாம இருந்திருந்தா உனக்கு அது எதுவுமே தெரிஞ்சிருக்காதுல்ல. நீ சக்தி தான் அப்பா, கையல் தான் அம்மான்னு எப்பவும் போல சந்தோஷமா ஜாலியா முகிலோட விளையாடிட்டு இருந்திருப்பல்ல. ஆமா, ஆனா எனக்கு இப்ப தெரியுமே. இங்க பாருடாமோ, தெரிஞ்சாலும் அதெல்லாம் எதுவும் உண்மை இல்லைன்னு நினைச்சுக்கோ. உன்னை பொறுத்த வரைக்கும் உனக்கு சக்தி தான் அப்பா, கையல் தான் அம்மா. அவங்களும் உன்னை என்னைக்குமே நீ வேற முகில் வேறன்னு நினைச்சதில்ல. உன்னையும் முகிலையும் அவங்க ஒரே மாதிரி தான் நினைக்கிறாங்க. அப்புறம் டாக்டர் அங்கிள், உனக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். நம்ம வாழ்க்கையில நமக்கு ஏதாவது ஒன்று நடக்குதுன்னா அது நம்ம நல்லதுக்குன்னு நினைச்சுக்கணும். ஒருவேளை ஏதாவது ஒன்று நடக்கலைன்னா அது அதை விட நல்லதுக்குன்னு நினைச்சுக்கணும். இப்போ நீ உன் அம்மா அப்பா உன்னை விட்டுட்டு போயிட்டாங்க, ஏன் என்னை விட்டுட்டு போயிட்டாங்கன்னு கேட்டல்ல. ஒருவேளை அவங்க உன்னை விட்டுட்டு போகாம இருந்திருந்தா சக்தி கையல் மாதிரி ஒரு அம்மா அப்பா உனக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. நீயே சொல்லு, சக்தி அப்பாவும் கையல் அம்மாவும் உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிறாங்க. அவங்க என்னைக்காவது உன்னை கஷ்டப்படுத்திருக்காங்களா? உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்காம இருந்திருக்காங்களா? அப்புறம் முகில், அவன் உன் கூட எவ்வளவுதான் சண்டை போட்டாலும் அக்கா அக்கான்னு உன் மேல எவ்வளவு பாசமா இருக்கான். நீ இப்ப அழுதப்ப கூட அக்கா அழாதன்னு அவனும் எப்படி அழுதான். அவங்க 3 பேரும் உன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. ஒருவேளை உன் அம்மா அப்பா இருந்திருந்தா கூட உன் மேல அவ்வளோ பாசம் வச்சிருப்பாங்களான்னு தெரியாது. ஒருவேளை நீ உன்னோட உண்மையான அம்மா அப்பா கூட இருந்திருந்தா கூட அவங்க உன்னை இவ்வளோ நல்லா பார்த்துருந்துருக்க மாட்டாங்க போல. அதனாலதான் அந்த சாமி உன்னை நல்லா பார்த்துக்கணும், உன்னை சந்தோஷமா வச்சுக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை சக்தி அப்பா கிட்டயும் கையலம்மா கிட்டயும் கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அதனால என் மைனா செல்லம், அவங்க உன் அம்மா அப்பா இல்லை அப்படியெல்லாம் நினைக்காம அவங்க தான் உன் அம்மா அப்பா. நீ இவ்வளோ நாள் எவ்வளோ சந்தோஷமா இருந்த, அதே மாதிரி எப்பவும் போல அவங்க கூட சந்தோஷமா இருக்கணும். முகில் தான் உன் தம்பி, அவங்க கூட எப்பவும் போல சண்டை போட்டுட்டு ஜாலியா விளையாடிட்டு இருக்கணும். சரியா? இல்ல டாக்டர் அங்கிள், அவங்க முகிலோட அம்மா அப்பா. எனக்கு அம்மா அப்பா இல்ல.
மைனா, அவங்க உன்னை பிடிக்காம விட்டுட்டு போயிட்டாங்கன்னு யார் சொன்னா? அவங்க உன்னை பிடிக்காம எல்லாம் விட்டுட்டு போகல. அதை பத்தியெல்லாம் நீ யோசிக்கவும் வேண்டாம். உன்னை எல்லாருக்கும் பிடிக்கும்டா. டாக்டர் அங்கிளுக்கு உன்னை எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா? அதை விட சக்தி அப்பாவுக்கு, கையலம்மாக்கு, முகிலுக்கு எல்லாருக்கும் உன்னை எவ்வளோ பிடிக்கும். அப்புறம் நம்மள யாருக்கெல்லாம் பிடிக்கலன்னு நினைச்சு வருத்தப்படுறதை விட நம்மள பிடிச்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க, அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படணும்டா. ஏன்னா இந்த உலகத்துல நமக்கு இருக்கிற கஷ்டத்தை நினைச்சு நமக்கு தான் ரொம்ப பெரிய கஷ்டம்னு நம்ம வருத்தப்பட்டுட்டு இருப்போம். ஆனா நம்மளை விட கஷ்டப்படுறவங்க எவ்வளவோ பேர் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோயேன், நம்ம கஷ்டம் எல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு தோணிடும். இப்போ உனக்கு எவ்வளோ நல்ல அம்மா, அப்பா, தம்பி எல்லாரும் இருக்காங்க. இருந்தும் கூட நீ இல்லாத ஒருத்தவங்களுக்காக நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கல்ல. ஆனா உன்னை அவங்க ஒரு ஆசிரமத்துல இருந்து கொண்டு வந்ததா சொன்னாங்களே, அந்த ஆசிரமத்துக்கு நாளைக்கு டாக்டர் அங்கிள் உன்னை கூட்டிட்டு போறேன். நீ அங்க வந்து பாரு. அங்க உன்ன மாதிரி உன்னை விட சின்ன சின்ன குழந்தைங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா? அவங்க அம்மா அப்பாவும் அவங்களெல்லாம் அங்க விட்டுட்டு தான் போயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு உனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அம்மா அப்பா கிடைக்கவே இல்லை மைனா. அவங்கெல்லாம் இன்னும் அம்மா அப்பா இல்லாம அந்த ஆசிரமத்துல தான் இருக்காங்க. அப்படியே டாக்டர் அங்கிள், அங்க நிறைய சின்ன குழந்தைங்க எல்லாம் இருக்காங்களா? அவங்க எல்லாம் பாவம்ல. ஆமாண்டா மைனா, அவங்களுக்கெல்லாம் இன்னுமே யாரும் கிடைக்கல. ஆனா உனக்கு சக்தி அப்பா, கயலம்மா, முகில் தம்பி, அப்புறம் டாக்டர் அங்கிள், ஐஸ்வத்த, ரியா பாப்பா இவ்வளோ பேர் கிடைச்சிருக்கோம்ல. அப்ப அவங்க எல்லாரையும் விட நீ எவ்வளோ லக்கி. ஆமா டாக்டர் அங்கிள். அப்ப நீ அழலாமா? அழக்கூடாதுல்ல. அப்புறம் எல்லாருக்குமே நம்மளை பிடிக்கணும்னு இல்லடா. நம்மளை பிடிக்காதவங்களுக்காக நம்ம வருத்தப்படுறதை விட்டுட்டு நம்மளை பிடிச்சவங்களுக்காக நம்ம சந்தோஷமா இருக்கணும். சரியா? சரி டாக்டர் அங்கிள். இப்பதான் மைனா குட்டி குட் கேர்ள். இதுக்கப்புறம் அவங்கள அப்பா அம்மா இல்லைன்னெல்லாம் சொல்லக்கூடாது. உனக்கு சக்தி தான் அப்பா, கையல் தான் அம்மா. சரியா? ஏன்னா நீ அப்பா அம்மா இல்லைன்னு சொல்லும்போது அவங்க எவ்வளவு வருத்தப்பட்டாங்கன்னு பார்த்தல்ல. அவங்க உன் மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காங்கடாமோ. இதுக்கப்புறம் நீயும் அழக்கூடாது, அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. அழாத மைனா குட்டி. நம்ம வாழ்க்கையில கிடைக்காததுக்காக அழறதை விட கிடைச்சதை நினைச்சு சந்தோஷப்படணும். உனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு அம்மா, அப்பா, தம்பி எத்தனை பேருக்கு கிடைச்சிருக்கும் சொல்லு? அது கிடைக்காம கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. அவங்களையெல்லாம் பார்க்கும்போது எங்க மைனா குட்டிக்கு நாங்கெல்லாம் எவ்வளோ பேர் இருக்கோம். அதனால நீ மைனா குட்டி எப்பவுமே அழக்கூடாது. என்னடா அழமாட்டல்ல? சரி டாக்டர் அங்கிள். சரி, அழாதடாமோ கண்ணத்தோட. ஆதியில் ஆண்டவன் இந்த பூமியை படைத்தானே, அவன் ஆசையைப் போலவே இந்த பூமி அமையல்லையே. ஆண்டவன் ஆசையே இங்கு பொய்யாய் போய்விடில், மனிதனின் ஆசைகள் மெய்யாவது சாத்தியமா? நன்மை என்றும் தீமை என்றும் 4 பேர்கள் சொல்லுவது நம்முடைய பிழை இல்லையே. துன்பம் என்ற சிப்பிக்குள் தான் இன்பம் என்ற முத்து வரும், துணிந்த பின் பயம் இல்லையே. கண்ணீர் துளியில் வைரங்கள் செய்யும் கலைகள் கண்டு கொள். காலுக்கு செருப்பு எப்படி வந்தது, முள்ளுக்கு நன்றி சொல். புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஓ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா நலமா இருப்பீங்கன்னு நம்புறோம். இன்னைக்கு விஷ் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால நிறைய பேர் கமெண்ட்ஸில் டைஃபாய்டு, ஃபீவரு, அப்புறம் தலைவலி அப்படின்னுலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதான் சரி எல்லாரும் கொஞ்சம் உடம்பு பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லலான்றதுக்காக தான் வந்தோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது, எங்களாலையும் தாங்க முடியல. எங்களுக்கும் டெய்லி தலைவலியெல்லாம் இருக்குது. அதனால் நிறைய தண்ணி குடிங்க, ஃப்ரூட்ஸ் எல்லாம் நிறைய சாப்பிடுங்க, உடம்பை எப்போவுமே கூலாக வச்சுக்கோங்க. அப்புறம் அடிக்கடி வீடியோட டைம் கொஞ்சம் கம்மியாகுது. அதுக்கு என்ன காரணம்னா, இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆனதுனால பாப்பா வேற இங்கே அங்கன்வாடிக்கு அனுப்புகிறோம். அவளை கொண்டு போய் விட்டுட்டு திரும்ப கூட்டிகிட்டு வரணும். அதுலேயே வெயிலில் போயிட்டு வர்றதுக்குள்ளே எனக்கு ரொம்ப தலைவலி வந்துடுது. மத்தியான டைம்லலாம் சுத்தமாக ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு வீடியோவே எடுக்க முடியலை. ஃபேன் போட்டுட்டும் வீடியோ எடுக்க முடியாது, வீடியோவில் சவுண்டு கேட்கும். ஃபேன் ஆஃப் பண்ணிவிட்டு ரூமெல்லாம் அடைச்சி வீடியோ எடுக்கும்போது ரொம்ப சூடாகுது, எடுக்க முடியலை, தலைவலி வந்துடுது. அதனால அப்புறம் நைட்டு இவங்களை தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எடுக்கிற மாதிரி வருது. அதனால தூக்கமும் சரியாக இல்லை, தினமும் ரொம்ப தலைவலியாக இருக்குது. அதனால தான் சில நேரங்களில் டைம் கம்மியாயிடுது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
அது நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக சொல்கிறோம். பாப்பாவை பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். நைட்டு தூங்காமல் எடுத்து மேடம்க்கு கொஞ்சம் லோ பிபி எல்லாம் ஆனதுனால இப்போலாம் கொஞ்சம் நைட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வெயில் ஸ்டார்ட் ஆனதுனால மதியானம் டைமில் எடுக்க முடியறதில்ல. ஸோ நைட்டு தான் எடுக்கிற மாதிரி திரும்பவும் ஆயிடுச்சு. திரும்பவும் நைட்டு தூங்காமல் எடுத்துட்டு இருக்காங்க. இனி எங்கே கொண்டு வந்து நிறுத்துவாங்கன்னு தெரியல. இருந்தாலும் உங்களுக்காக போகிற வரைக்கும் போட்டும், முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட் எடுத்துட்டு வீடியோ எடுக்கிறாங்க. கண்டிப்பாக டெய்லி வீடியோ வந்துடும். டைம் எனக்கு அது கம்மியாச்சுன்னா மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் மைனா குட்டிக்கு சொன்னது தான் உங்களுக்கும். எப்பவுமே ஹாப்பியாக இருங்க. நமக்கு கிடைக்காததை நினச்சி வருத்தப்படாதீங்க. கிடைச்சதை வச்சு சந்தோஷமா இருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.